ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எங்கள் வீட்டு பால்கனியிலேருந்து. ஸோ இதுதான் நாங்கள் வளர்த்துன புதினா செடி. நல்லா அழகாக வளர்ந்துருக்குல்ல. ஸோ ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் புதினா வைக்கிற பாட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே மேலே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து மணல் உரம் இந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்காக இந்த ஸ்பேஸு. அண்ட் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து நாங்கள் ட்ரில் யூஸ் பண்ணி போட்டோம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பி இருந்துச்சுன்னா கம்பியை தீயில காட்டி கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சுற்றி ரேண்டமாக போட்டுட்டு புதினா கட்டு வாங்கி, புதினா கட்டில் லாஸ்ட்டு பின்னாடி இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அந்த குச்சி இலையெல்லாம் எடுத்துட்டு தளவு மட்டும் விட்டுட்டு மற்ற இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இதில் சொருகி வச்சிடணும். ஸோ குச்சி வந்து பார்த்திங்கன்னா நடும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சீக்கிரம் காஞ்சிரும், நமக்கு செடியும் வராது. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் செடி வந்து நல்லா வரும். இது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு, நல்லா அழகாக வந்திருக்கு. நம்ம அப்பப்போ செடியிலேருந்து நாங்கள் இலையை பறித்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடிக்கு தேவையான தண்ணிக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மேலே ஒரு வாட்டர் பாட்டில் ஹாஃபாக கட் பண்ணி அதில் வந்து சணல் கயிறு போட்டிருக்கோம். ஸோ இங்கே தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு இந்த செடிக்கு தேவையான தண்ணி வந்து இந்த கயிறு வழியாகவே வந்துடும். ஸோ இந்த கயிறு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ மணலை அந்த உரம்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கயிறு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மணலெல்லாம் போட்டுட்டோம். ஸோ தண்ணி ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வழியாக நம்ம தண்ணி நிறைய ஊற்றினோன்னா மணல் வந்து எல்லாம் இந்த கேப் வழியாக எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நமக்கு இதில் இந்த கயிறு வழியாக போனால் தான் நமக்கு கடைசி வரைக்கும் எல்லா இதுக்கும் போய் சேரும். அண்ட் மார்னிங் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் பார்த்து ஊற்றிட்டோன்னா போதும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும். அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடி இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கட்டாக வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சில டைம் யூஸ் பண்ணுவோம், சில டைம் அப்படியே அழுகி எடுத்து தான் வெளியில் போடுவோம். ஸோ நமக்கு அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா ஸ்பேஸ் இருக்காது. இது வந்து நல்லா ஸ்பேஸ் எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.